அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். நம் சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அனுகிரக வாராகியனுடைய அற்புதமான அருள் என்றென்றும் கிடைக்கட்டும். குருவோடு என்றும் உங்களோடு நின்று பலமும் நலமும் மகிழ்வோடு வாழ்வாங்கு வாழுங்கள். ஒரு முக்கியமான பதிவு இது. என்ன தெரியுமா? இது அனுபவ ரீதியாக சில காலங்களாக நான் பார்க்கின்ற விஷயம் இது. அது என்னன்னா, ஒரு சில தவறை பெற்றவர்கள் செய்வதினால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு. ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பிள்ளைகள் செய்கின்ற தவறு பெற்றவர்களை பெரிதாக பாதிக்கும். அதுக்கு பல காரணம் இருக்குது. இந்த தவறு அந்த தவறு இந்த ரெண்டும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு இளம் பிள்ளைகளும் இளம் பெண்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய திறனாளியும் அறிவு சார்ந்த விஷயங்கள் சாதிக்கின்ற தன்மையும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் குறைகிறது. அது என்ன ஒன்று குறைகிறது? நல்லதையும் கெட்டதையும் அலசி எது சரி என்பது எது தவறு என்பது மட்டும் அவர்களிடத்திலே ஒரு குறையாக இருக்கிறது. அப்போ தவறுகள் என்பது நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நல்லதும் கெட்டதும் சீர்தூக்கி பார்த்து நடந்து போகணுங்கிறதுல மட்டும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. பல பேர் அதையும் சாதிக்கிறீர்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இல்லை, பல பேர் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். அதனால தான் இந்த பதிவு. இந்த தவறை செய்துடாதீங்க அப்படின்னு தலைப்பு கொடுத்ததே அதுக்கு தான். சரி, இங்கே முதல்ல பெற்றோர்கள் ஒரு இயல்பான பிரச்சனைக்கு வருகின்றேன். நீங்கள் பண்ணுற தப்பு பாருங்கள். ஒரு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பெற்றவர்கள் அம்மாவும் அப்பாவுக்கும் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு வருங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். எத்தனையோ கருத்து வேறுபாடு எல்லாம் பதிவில் கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு சில வேறுபாடு என்னன்னா, தன் தாய் வீடே பெரிதென்று மனைவி எப்பவுமே நினைச்சது கருத்து வேறுபாடு வரும். தன் தாய் வீட்டை விட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரு பெரும் பாசமிகுதியால் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நீ உன் வீட்டை பெருசாக பேசுகிற, நான் என் வீட்டை பெருசாக பேசுகிறேன். இந்த கருத்து வேறுபாடு முதல்ல தொடங்கும். இருவரில் ஒருவர் தான் பெரியாள், தான் திறமையானவள், தான் திறமையானவன் என்ற சிந்தனை இருவரில் ஒருவருக்கு சீர்தூக்கும் பொழுது கருத்து வேறுபாடு வரும். இது நான் பெற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கருத்து வேறுபாடுனுடைய தன்மை என்ன ஆகுறதுன்னா, பிள்ளைகள் எதிரிலேயே நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க. இந்த பிள்ளைகள் எதிரிலே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டா வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு நல்லது எது தப்பு எதுன்னு தெரியாமல் போகுமா போகாதா? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் பெற்றவர்கள். அப்போ நாமளே நல்லதையும் கெட்டதையும் சொல்லி கொடுக்கின்ற தன்மையை தவறிவிடுகின்றோம். நிறைய இடத்துல இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, கருத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த காலம் இப்படி இருக்குன்னு கருத்தை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் செய்கின்ற தவறுதான் பிள்ளைகளுக்கு கெட்டதை பற்றி தெரியவில்லை. அதனால் பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதுக்கு அன்பு பாசம் என்ற ஒரு போர்வையை போத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த போர்வைக்குள்ளேயே சிக்கி மாட்டி கெட்டு போகிறார்கள். இதை பல விதத்தில் நான் கண்ணுற்றதினால் தான் இந்த பதிவை, இந்த தவறை செய்யாதீர்கள் என்றே கொடுக்கின்றேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. அப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அறிவாக பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய பதவியிலிருந்து சாதிச்சாங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டும் பொழுது. இன்று செல்போனை காட்டி சோறு ஊட்டுகிறார்கள். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, செல்போனில் எதை காமிச்சு பண்ணாலும் அந்த குழந்தையினுடைய அறிவு எப்படி தான் இருக்கும்? உடனே இவங்க வேலை ஆகணும், பெற்றவங்க வேலையாகணும் என்பதற்காக ஒரு செல்போனை கையில் கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எது என்பது எப்படி தெரியும்? நாம் தானே சொல்ல வேண்டும், நாம் தானே அதை உணர்த்தி காட்ட வேண்டும். ஐயா, இது தவறு, இது சரி என்பதை யார் உணர்த்த வேண்டும்? பெற்றவர்களாகிய நாமே உணர்த்த தவறிவிட்டால் அவர்களுக்கு நல்லது கெட்டது எப்படி தெரியும்? அதனால்தான் பெற்றவர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து இந்த தவறை தவிர்த்து விடுங்கள்.
உங்களுடைய கருத்து வேறுபாடுடைய சண்டை உங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டுமே தவிர அது பிள்ளைகள் எதிரில் இருந்தால் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை பதியும், பாதிக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது ஏதாவது ஒரு விதத்திலே ஆழ்மனதிலே பிள்ளைகளுக்கு பதிந்து அது எப்பொழுது வெளியில் வந்து அவர்களுக்கு கெடுபலன் தரும் என்பதை உங்களாலேயும் அறுதியிட்டு சொல்லிட முடியாது. அனுபவ ரீதியாக பல பேரை பார்த்தவன், பல ஜாதகங்களை அதை ஆய்வு செய்தவன், பல குடும்பங்களை பற்றி தெரிந்தவன் என்ற முறையில் இன்னைக்கு எது பிரச்சனையாக வருகிறது என்பது, தவறு எங்கு நடக்கிறது, நம்மால் முடிந்தவரை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது ஒரு சிறு விஷயம்தான். ஆனால் யோசித்து பாருங்கள், பெரிய பலன் உண்டு இதில். அதனால்தான் இந்த தவறை செய்யாதீர்கள். பெற்றவர்கள், பையன் சொல்லுவான், பொண்ணு சொல்லுவா, யார் பெற்றவங்க 2 பிள்ளைங்களையும் கூட்டு வருவாங்க, ஆண் ஒன்று பெண் ஒன்று பெற்று நல்ல கல்லூரியிலே படித்து நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் 4 பேராக வந்து உட்காருவாங்க. அப்போ என்கிட்ட பிள்ளைகள் வந்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சாமி. சரி சரி, ஏம்மா நல்லா படித்த பையன் ஏன் இப்படி கெட்டு போயிட்டான், அவனுக்கு எதுக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சு அப்படின்னும் போது, நாங்கள் தனியாக பேசுகிறோம் சாமி உங்ககிட்ட. சரி, பெற்றவங்களை கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்டால், என்ன சாமி பண்ண சொல்கிறீங்க, நான் தப்பு பண்ணந்தான், எங்கள் அப்பா என் எதிரிக்கே மது குடிச்சிட்டு வர்றதுனால எனக்கு அது பார்த்து அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு சில பிரச்சனை ஆயிடுச்சு. நான் காதலித்தேன், காதலி தோல் விட்டுறது, அதனால் என் மனவேதனை குமுற முடியாது, எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, ஓ இதனால தான் குடிக்கிறார் போலது நான் ஆரம்பித்தேன், அப்படியே கெட்டு போயிட்டேன். அது சிகரெட் ஆகட்டும், அதை மது ஆகட்டும், இது யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்கின்றன என்று வீட்டிலேயே இந்த தப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த பிள்ளைகள் இதை சிந்தனையில் ஏற்றிவிட்டால் கெட்டுப்போவது நீங்கள் செய்கிற தவறு தானே. ஆமாம், உடனே பாருங்க, எங்கள் அம்மா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, எங்கள் அப்பா அடிச்சே பாழ் பண்ணுவார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கலன்னு அந்த பெண்ணு சொல்லுவாள். சரி, சொல்கிறது போகட்டும், இவங்க அடிச்சுக்கிறாங்க, நமக்கு நிம்மதியே இல்லை, கஷ்டப்பட்டு படித்தோம், இவங்களை இப்படியே விட்டால் நம்ம வாழ்க்கையை சரியாக அமைக்க மாட்டாங்க, அதனால் நம்ம எதையாவது நாமளே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது தெரியாமல் கெட்டதில் போய் சிக்கி நிறைய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனாலையும் இதை நான் சொல்கிறேன். அப்போ பெற்றவர்கள் பண்ணுகின்ற தவறு பிள்ளைகளுடைய தவறுக்கு உந்துதலாகி அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. ஏன்னா இன்றைய காலகட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த விதத்தில் எல்லாத்தையும் நான் சொல்லிவிட முடியாது. காதில் விழுந்தவை, நடைமுறையில் நடப்பவை, என்ன பிரச்சனைகள் இன்று எதனால் பெண் பிள்ளைகள் இப்படி மாட்டிக்கொள்கிறார்கள், எதனால் ஆண் பிள்ளைகள் இப்படி கெட்டுப்போகிறார்கள் என்பதை கருத்தில் வைத்ததினால் இந்த தவறை செய்யாதீர்கள் என்று ஒரு சிறு விளக்கமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த தவறை தயவுசெய்து செய்து விடாதீர்கள். இனிவரும் நல்ல திறமையான இளம் பெண்ணும் இளைஞர்களும் வளருகின்ற ஒரு அற்புதமான அறிவு பெட்டகமாக இந்த காலம் திகழ்கிறது. அது தவறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை கொடுத்து மகிழ்கின்றேன். இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதை போல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்கச் செய்வதைப் போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக
நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலிகா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூம் ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம்.